தொங்கும் சட்டப்பேரவை அப்படின்னா என்ன? கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விஜய் அண்ணா வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய ஒரு விஷயம், வரலாற்று சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு இல்லையா? இது சரிசமமாக பிரித்தோம் அப்படின்னா 117 தொகுதிகள் வருது. இப்போ நம்ம கிரிக்கெட்ல எல்லாம் ஒரு டீம் 117 ரன் அடிச்சிச்சுன்னா ஆப்போசிட் டீம் 118 அடிச்சா வின் இல்லையா? ஸோ இதே மாதிரியான விஷயம் தான் இங்கேயும். இங்கே வந்து 234 தொகுதி அப்படிங்கிறது வந்து சரிசமமாக 117. ஸோ ரெண்டு கட்சி 117 அப்படின்னு வாங்குச்சு, சரிசமமாக வாங்குச்சு அப்படின்னா டை அப்படின்னு ஆயிரும் இல்லையா? அதனால பெரும்பான்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 118 வச்சிருக்காங்க. எந்த கட்சி 118 தொகுதிகள் வாங்குதோ அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். இதுதான் கான்செப்ட். அப்படி பார்க்கும் பொழுது நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ டிவிகே வந்து 108 இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே வந்து 73 சீட்டும், ஏடிஎம்கே வந்து 53 சீட்டும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்ல. 118 வந்து ஜெயிச்சிருந்தா தான் ஆட்சியை பிடிக்க முடியும். இதுதான் தொங்கும் சட்டப்பேரவை அப்படிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் முதல் முறை. இப்ப டிவிக்கு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 இடங்கள் தேவை. இப்ப 108 இடங்கள் கையில் இருக்கு. இந்த 108 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. 1ல வந்து ராஜினாமா பண்ணணும். அப்படி பார்க்கும் பொழுது டிவிகேக்கு இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுது. இப்போ கவர்னர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா டிவிகேக்கு வந்து 7 நாள்ல இருந்து 14 நாட்கள் வரைக்கும் டைம் தருவாங்க. இந்த 14 நாட்களுக்குள்ள டிவிகே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, ஜெயிச்சவங்க, சுயேட்சை ஜெயிச்சவங்க, கூட்டணி வச்சு ஜெயிச்சவங்க, இவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து போய் கேட்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. அவங்க ஒத்துக்கல அப்படின்னா குதிரை பேரம் நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரை பேரம் நிகழ்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கட்சியை வந்து விலைக்கு வாங்குறது தான். அப்படி பார்க்கும்போது சின்ன கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கு. அப்புறம் இந்தியன் முஸ்லீம் லீக் ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 5 இடங்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து டிஎம்கே சார்பில். அங்கே ஏடிஎம்கே சார்பில் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாம்பழம் சின்னம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கிட்டலாம் வந்து விஜய் பேசணும். பேச்சுவார்த்தை கொண்டு வந்து இந்த 11 இடங்களை வந்து அவர் வாங்கிட்டாரு அவங்க கிட்ட இருந்து அப்படின்னா இந்த 14 நாட்களுக்குள்ள விஜய் வந்து முதல்வராக உட்கார்றதுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, விஜய் நிறைய கட்சிகள் கிட்ட பேசுறாரு. பேசி யாரும் ஒத்து வரல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? ஆர்டிகல் 356 படி இது வந்து பிரசிடென்ட்டோட ஆட்சிக்கு போயிடும். அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி அடுத்த 6 மாதத்துக்கு அமல்படுத்திடுவாங்க. அடுத்து 6 மாதத்துக்கு அமல்படுத்துறதோட இல்லாமல் ரீஎலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதுவும் தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். இந்த ரீஎலெக்ஷனுங்கிறது 234 தொகுதிக்கும் மறுபடியும் நடக்கும். அந்த நிலைமைக்கெல்லாம் போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத.